ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சின்ன எலி அங்கு ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அது தவறுதலாக சிங்கத்தின் மீது ஏறி இறங்கி அதன் தூக்கத்தை கெடுத்தது. அதனால் கோபமடைந்த சிங்கம் எலியை பிடித்து, "என் தூக்கத்தை கெடுத்தாயே, உன்னை நான் இப்போதே சாப்பிடுகிறேன்" என்றது. அப்போது அந்த சின்ன எலி பயந்து கொண்டு, "ஐயா, தயவு செய்து என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்" என்று கேட்டது. எலியின் வார்த்தையை கேட்டு சிங்கம் சிரித்தாலும் அதனை விடுவித்தது. மறுநாள் ஒரு வேடன் காட்டில் மானை பிடிக்க வலை விரித்திருந்தான். அதில் தவறுதலாக அந்த சிங்கம் சிக்கிக் கொண்டது. அது வெளியே வர முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வழியே வந்த எலி சிங்கத்தை அந்த நிலையில் பார்த்தது. உடனே அது வலையை கடித்து அறுத்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் அதற்கு நன்றி கூறியது. கதையின் நெறி மொரல்: சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் கூட ஒரு நாள் பெரிய உதவி செய்ய முடியும். இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சின்ன எலி அங்கு ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அது தவறுதலாக சிங்கத்தின் மீது ஏறி இறங்கி அதன் தூக்கத்தை கெடுத்தது. அதனால் கோபமடைந்த சிங்கம் எலியை பிடித்து, "என் தூக்கத்தை கெடுத்தாயே, உன்னை நான் இப்போதே சாப்பிடுகிறேன்" என்றது. அப்போது அந்த சின்ன எலி பயந்து கொண்டு, "ஐயா, தயவு செய்து என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்" என்று கேட்டது. எலியின் வார்த்தையை கேட்டு சிங்கம் சிரித்தாலும் அதனை விடுவித்தது. மறுநாள் ஒரு வேடன் காட்டில் மானை பிடிக்க வலை விரித்திருந்தான். அதில் தவறுதலாக அந்த சிங்கம் சிக்கிக் கொண்டது. அது வெளியே வர முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வழியே வந்த எலி சிங்கத்தை அந்த நிலையில் பார்த்தது. உடனே அது வலையை கடித்து அறுத்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் அதற்கு நன்றி கூறியது. கதையின் நெறி மொரல்: சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் கூட ஒரு நாள் பெரிய உதவி செய்ய முடியும். இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.